கடைசியா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்புல ஜெயிலர் திரைப்படம் வெளியாகி நல்ல ரீச் ஆச்சு. இதனை அடுத்து ஜெய்பீம் இயக்குனர் தாசை ஞானவேல் இயக்கத்துல வேட்டையன் படத்துல நடிச்சிட்டு வராரு ரஜினி. இந்த படத்துல போலி என்கவுண்டரை எதிர்த்து போராடும் ரோலை ஏற்ற நடித்திருப்பதாகவும் இந்த படத்துல அவர் இஸ்லாமியராக நடித்திருப்பதாகவும் சொல்லப்படுது. வேட்டையன் திரைப்படம் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. இதனை அடுத்து சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல லோகேஷ் கனகராஜோட இயக்கத்துல கூலி படத்துல நடிக்க இருக்காரு ரஜினி. இந்த படத்தோட படப்பிடிப்பு விரைவிலேயே தொடங்கப்பட இருக்கு. கமலஹாசனை வைத்து விக்ரம்ங்கிற பிளாக் பஸ்டர் ஹிட் படத்தை கொடுத்த லோகேஷ் கண்டிப்பா கூலி படத்தையும் மெகா ஹிட்டாக கொடுப்பாருன்னு ரசிகர்கள் எதிர்பார்ப்புல இருக்காங்க. ரஜினிகாந்த் இப்போ பக்குவப்பட்ட மனிதராக காட்சியளிக்கிறாரு. தான் வளர்ந்து வந்த சமயத்தில் மனதில் பட்டதை எல்லாம் பேசும் வல்லமை படைத்தவராக இருந்தார். மட்டுமில்லாம சில அடிதடி பிரச்சனைகளையும் அவர் சிக்கியதாக தகவல்கள் வெளியாச்சு. நெல்லையில கபாலி படத்தின் ஷூட்டிங்கின் பொழுது நடந்த ஒரு சம்பவத்தை அந்த படத்தின் இயக்குனர் ராமலிங்கம் ஒரு பேட்டியில் பகிர்ந்திருப்பது கவனத்தை ஈர்த்திருக்கு. அதுல கபாலி படத்தோட ஷூட்டிங் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது அங்கிருந்த பெரிய ஆள் ஒருவர் எங்களுடன் சேர்ந்து போட்டோ எடுக்கவில்லை என்றால் இந்தியாவுக்கே திரும்பி போக முடியாது என்று யூனிட் ஆட்களிடம் மிரட்டும் தோனியில் பேசியிருக்காரு. இது குறித்து ரஜினிக்கு தெரிந்தவுடன் அவர் அது நாங்க இந்தியா போக முடியாதா, இந்த ஊர்லயே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மலேசியாவின் மிகப்பெரிய நபரின் பெயரை அழைத்தார். இந்த இடத்திலேயே மிரட்டியவர் சரண்டர் அடைந்தார். இதை பார்க்கும்போது பாஷா படம் பார்த்த மாதிரியே இருந்ததுன்னு சொல்லியிருக்காரு.